ஓம் சரணோம் சரணோம் சொர்ணவர்ணாயே பரபிரம்மோ பாபவிமோச்சனம் மகாகுரு மந்திரஸ்யே ஸ்வரூபானாம் ஸ்வர்ணமங்கள பீதாம்பரே பந்தள மகாராஜே புத்ராணாம் பாபவிமோச்சனாம் பரமபதே ஸ்வரூபானாம் சரணோ சரணோ शबरीशास्त्रं शरणो नमो नमः। ஆக 39வது ஸ்லோகம். இது பாவங்களை நிவர்த்தி பண்றது, பிரம்மத்தை உணர்தல். நம்ம என்ன பாவம் பண்றோம், என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம், என்ன நன்மை என்ன தீமை நமக்கு தெரியாது. நம்ம பண்றது அனைத்துமே நன்மையும் நம்ம நினைச்சுட்டு இருப்போம். அதுல பாவங்கள் இருக்கலாம், அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த பாவத்தை நிவர்த்தி பண்றதுக்கு பாபதீஷ்ய பக்தின்னு பேரு. தீட்ச பக்தின்னு தான் இதுக்கு பேரு. இப்போ பிரம்ம கால அளவு இருக்குது பாருங்க, இந்த பதவி மாறுறது. இப்போ இந்த கலியில நடக்கக்கூடிய 5100 ஆண்டு இருக்கு. இப்போ இந்த கலியிலே பிரம்மத்தை பதவி எடுத்துட்டு வேற ஒரு பிரம்மாவை நிக்க வைக்க போறாங்க. அது யார்? ஜெய ஹனுமானுக்கு கொடுக்கிறதா தீர்மானம். அவர் என்ன சொல்றாரு, இந்த பதவி எனக்கு வேண்டாம். இது நீங்க புராணங்கள்ல படிச்சுட்டே வந்தீங்கன்னா, சில ஞான மார்க்க புக்கெல்லாம் படிச்சுட்டே வந்தீங்கன்னா அதுல சரி இது உண்மையா பொய்யான்னு விட்டுரும். இதெல்லாம் உண்மையே. இத உள்ள வாங்கி சில நூல்கள் ஆராயக்கூடிய காலத்துல ஆராய்ஞ்சாதான் இது நமக்கு தெரியும். ஆராய போனா தெரியாது. இப்படி ஒரு பக்தி இருக்குதா, இந்த பக்தி சாத்தியமாகுமா, இந்த பக்திக்கு முழு பொருள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தீட்ச பக்தின்னு இதுக்கு பேர் வைக்கலாம். அதுக்கு என்ன பொருள்? ஒரு தீட்சையை கொடுத்துட்டான்னு பொருள். வாங்கினவனோட மனோநிலை பாபங்கள் இருந்தா இல்லையா. அதனாலதான் மனுஷனையும் குருவா படைச்சிருக்கிறாரு, சீடனையும் குருவா படைச்சிருக்கிறார். அநேக பேர் இந்த தீட்சா சக்தியை வாங்குற போது உலக லௌகீகத்துக்குள்ள இருப்பான். ஆசை விகாரம் இருக்கும், அது நியதி. இப்ப அஸ்வத்தாமன் கதை உங்களுக்கு தெரியும். அவன் இன்ன வரைக்கும் சுத்திட்டு வர்றான், பதிமலையெல்லாம் சுத்துறான் இன்ன வரைக்கும். ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய ஆயுதத்தால கொல்ல நினைச்சா. இதெல்லாம் பெரிய பெரிய பாபங்கள். இது யார் வாழ்ந்த காலத்துல பாபம் இருந்ததுன்னா, கண்ணன் வாழ்ந்த காலத்திலேயே இந்த பாபங்கள் இருந்தது. இப்ப கலி 5014 இருந்து 5106 வரைக்கும் பாபங்கள் அதிகம் ஆயிடுச்சு. இப்போ 4,32,000 வருஷம் கலி, பாவங்கள் நிறைந்த நிலை. ஐயப்பன் பிறந்த இடத்திலேயே ஐயப்பனை கொன்றதுக்கு பிரதான மந்திரி தீட்டிய திட்டம் உங்களுக்கு தெரியும். கதசாரத்துல பிரதான எதிரி அந்த மகாமந்திரி கிடையாது. பிரதான எதிரி யாருன்னு கேட்டா மகிஷி. ஆன்மீகத்துறையில எல்லா பாவங்களையும் ஒன்னும் கூட்டி அதை அழிக்கிறதுக்குத்தான் கல்கி அவதாரம். இந்த பாபதீஷ்ய பக்தி அப்படின்னா என்ன?
ஒரு சரணத்துக்கு பிரம்மா, அடுத்த சரணத்துக்கு அவரை உணர்தல். அது பாபதீஷ்ய பக்தி. பாபஹரிணின்னு பேரு. ஒண்ணும் இல்ல, அந்த பெருந்தேவி தாய் நினைச்ச நினைவுல பரபிரம்மம் வரைக்கும் போச்சு. அது ஆறாயிரம் ஐயப்பன். பரபிரம்மம்னா எத்தனையோ பிரம்மாக்களுக்கு முன்ன. அப்ப எத்தனையோ பிரம்மாக்களுக்கு முன்ன இருக்கிற ஒரு பிரம்மா இப்ப வரப்போறது ஜெய் ஹனுமானுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவர் வேணாண்டார். இப்ப நம்ம சராசரி மனுஷா, நமக்கு எது பாவம் எது புண்ணியம்னு தெரியாது. கறந்த பால்ல தண்ணி ஊத்தனா பாவம், சூரியன் வரலேன்னு சொல்றது பாவம். மேகமூட்டத்துக்குள்ள இருக்கிறார். இந்த மாதிரி சின்ன சின்ன பாவங்கள்லாம் பாபதீஷ்ய பக்தியால தான் உணர முடியும். இந்த தீஷ்யன்றதுக்கு என்ன பொருள்? பிரம்மத்தை உணர்தல். எந்த காலத்து பிரம்மத்தை உணர்தல்? இப்ப இருக்கிற பிரம்மமா, இந்த பரபிரம்மாக்கள் அழிந்தனரே பரபிரம்மம் சொல்றோமே அந்த பிரம்மமா? நமக்கு ஆசைகள் அதிகம். என்ன ஆசை இருந்தாலும் சத்த கண்ணை மூடி பாருங்க, அழகான உருவத்துக்குள்ள ஆணாயிரம் பெண்ணாயிரம் 1000 புழுக்கள் இருக்குது. 1000 இல்லை, கோடிக்கணக்கான புழுக்கள் இருக்குது. கோடி இல்லை, பல கோடிய பல கோடியால பெருக்கனா அந்த புழுக்களோட ஆதாரத்துல தான் இந்த உடல் இருக்குது. நம்ம மெயின் திருமேனின்னு பார்த்து அழகா இருக்கிறோம்னு பண்றோம். 2 நாள் மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சு பாருங்க, கோடிக்கணக்கான புழு இதுல இருந்து உற்பத்தி ஆகுது. அப்போ இந்த கோடிக்கணக்கான புழுகளை ஆராய்ச்சி பண்ணி என்றதுக்கே நமக்கு நேரம் பத்தாது. நம்ம உடம்புக்குள்ளேயே கோடிக்கணக்கான புழுக்கள் இருந்தது. ஏன் அந்த புழு வந்தது? பாபத்தின் சம்பளம். அந்த புழுக்களோட மூல ஆதாரம் தான் பரபிரம்மம். அப்ப பிரம்மத்தை உணர்ந்து விட்டால் சமாதி, ஜீவ சமாதி, சகஜ சமாதி, நிர்விகல்ப சமாதி. தூங்குறதெல்லாம் சமாதி மாதிரி. ஜீவ சமாதி, சகஜ சமாதி. ஜீவத்தை உடலுக்குள்ள அடக்கி வைக்கிறது ஜீவ சமாதி. இந்த சகஜ சமாதின்றதெல்லாம் யோகாபியாசம் பண்ணி அதுல முழு பலன் அடைஞ்சவங்களுக்கு தான் தெரியும். நிர்விகல்ப சமாதின்னா விகல்பம் இல்லாதே. இது ஏன் நமக்கு தெரியல? பாவங்கள் நிறைய இருக்கு. இந்த மூணுத்துக்குள்ள எதிலையாவது ஒண்ணு கால் எடுத்து வைக்க முடியும்னா முடியாது. அதனாலே தீட்சையை கொடுக்கிற காலத்துல பாவத்தை நிவர்த்தி பண்ற தீட்சைகளை முதல்ல கொடுத்துருவான். பரபிரம்மோ பாப விமோசனம். அதனாலதான் சிலா வடிவம். இந்த முழிப்பு அந்த முழிப்பானது பெருந்தேவி தாயாருக்கு வர்றது ஒரு சொர்ண ஆபரம் இருந்தது. அதனால பரபிரம்மத்தோட நிலையை அவங்க உணர்ந்துக்கிறாங்க. மகா குரு மந்திரஸ்ய சொரூபானாம். ஐயப்பனை தியானம் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பிடிச்ச திஷ்ட தெய்வம் இருக்கும், அதை தியானம் பண்றது. இந்த பாபதீஷ்ய பக்தின்ட்டு அவளுக்கு விருப்பமான ஒரு பிடித்த ஒரு நபர் மூலியமா தீட்சையை வாங்கிக்கணும். அந்த தீட்சையை வாங்கிட்டு தினம் பாராயணம் பண்ணிட்டே வரச்ச முதல்ல என்ன தெரியும்? இந்த நட்சத்திரங்களோட விவரங்கள் தெரிய வரும். நடனத்து மேலே, ஓவியத்து மேலே, சங்கீதத்து மேலே, ஜோதிடத்து மேலே, இதுகள் மேலே மனம் நாட்டம் வரும். தீஷான்னு பேரு இதுக்கு, பாப தீஷான்னு பேரு. இப்போ நம்ம பாடி மேலே அந்த தீட்சா மந்திரம் அப்ளை ஆகிறது. இது சில காலம் அந்த மந்திரங்களை சொல்லிட்டே வரும்போது இந்த உடல் என்ன ஒன்று இருக்குது பாருங்க, அது சத்த விரிய ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு இடத்துக்கு போற மாதிரி ஒரு பாவம், எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு பாவம், என்னென்ன காட்சிகளோ பார்க்கிற மாதிரி ஒரு பாவம். இது டைரக்டா அப்ளிகேபிள் ஒன்லி ஸ்தூல பாடி. இந்த ஸ்தூலத்துக்கு முன்னாலே
காரிய, காரண, மாயா, அதுக்கப்புறம் பிண்டம், பிராணன், அதுக்கப்புறம் தான் ஸ்தூலம். இந்த நிலையை நம்ம உணர முடியாது. இந்த நிலைமையை ஏன் உணரல? நம்ம பிரம்மத்தை உணரல, பிரம்மாக்களை உணரல, பிரம்மாக்கள் இருந்து மறைஞ்சதை உணரல. இதுக்கு முன்ன நடந்த பாஸ்ட் டென்ஸ் விவகாரம் நமக்கு தெரியாது. ஆகையினால இந்த மந்திரம் டைரக்டா எதுக்கு அப்ளிகேபிள் ஆகுதுன்னா பாடி. மகான்களுக்கு அப்படி கிடையாது. இந்த 6 நிலை தெரியும். இந்த 6 நிலை வழியாத்தான் நம்மளும் உற்பத்தி ஆகி வந்தோம். நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன் தெரியாது? ஆன்மீகத்துக்குள்ள நாட்டம் இல்லை. இந்த நாட்டத்தை இப்ப யார் கொண்டு வர்றது? ஐயப்பன் கொண்டு வர்றாரு. எப்படி கொண்டு வர்றாரு? ஓம் சரணோம் சரணோம் பிரம்மத்தை உணர்த்துதல். ஸ்வர்ண ஆபரணாய பரபிரம்மோ பாப விமோசனம். இத பாபத்தை நிவர்த்தி பண்ணிட்டாதான் இது தெரியும். பாபத்தை ஏன் நிவர்த்தி பண்ணிக்கணும்? கேடு உள்ள மனநிலையை நிவர்த்தி பண்றதுக்கு பாப விமோசனம் தேவை. மகாகுரு மந்திரஸ்ய சொரூபானாம் யாரு? ஐயப்பன். ஸ்வர்ண மங்கள பீதாம்பரே பந்தள மகாராஜே புத்திரானாம் பாப விமோசனம் பரமபதே சொரூபானாம் சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நம. இப்போ பெருந்தேவி தாயும் ராஜசேகர பாண்டியனும் முறைப்படி இதை உணர்ந்தவங்க. இந்த தீட்சை கொடுத்தவனே பாப தீட்சை ரிவர்ஸ்ல போகுது. ஸ்தூலம், பிராணன், பிண்டம், மாயா, காரண, காரிய ஒரு தலைக்கீழப்போம். இது எத்தனை ஜென்மம் ஆகும் பாருங்க. இந்த பிராக்டிஸ் பண்ணச்ச இது ஸ்தூலத்திலிருந்து ரிவர்ஸ் போகுது. ஆனா இதெல்லாம் மேல் உலகத்திலிருந்து நம்ம 1, 2, 3, 4, 5, 6 தான் வந்திருக்கிறோம். ஆனா நமக்கு அது தெரியாது. நமக்கு தெரியணும்னா ஒரு ஆள் இறந்து புதைச்ச பின்னாலே அவளோட பாடியிலிருந்து எத்தனை கோடிக்கணக்கான புழுக்கள் வருது. இறந்த பாடியில பகவான் வாசம் பண்றதுனாலதான் இத்தனை கோடி புழுக்கள். இறந்த பாடியை எரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு புடி மண். அதனால்தான் இதெல்லாம் என்ன பண்றா? கயால கொண்டு போய் சேர்க்கிறா, கடல்ல கொண்டு போய் விடுறா. பாப நிவாரண ஹந்துன்னு பேரு, பாபத்தை அரித்தல். இப்போ இந்த உடல் மூழ்கிக்கிறது. என்ன மந்திரம் கொடுத்தாலும் அதை சொல்ற போது உடல் மூழ்கின்ற உடனே அதுக்கு ஒரு உத்வேகம் வருது. அதனால இந்த மந்திரத்தை திருப்ப 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 சொல்லிட்டே வருவான். சொல்லிட்டே இருக்கச்சே இந்த ஸ்தூலம் விரிவாகுது. விரிவாகிற போது பாபம் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. நீ ஏதோ ஒரு மந்திரம் சொல்ல அதுக்குண்டான பலன் வரும். இந்த தீட்சா மந்திரம் வந்த உடனே லௌகிகத்துக்கு உண்டான பாவங்கள் குறைஞ்சது. இதுக்கு மேலதான் உங்களுக்கு பாடமே என்று பாடத்தின் நிலை ஆரம்பமாகுது. ஸ்தூலத்துல ஒரு சூட்சமும் இருக்கு. அது பிறந்த குழந்தை உன்னால வந்ததில்லை, உன்னோட ஆசான் கொடுத்த தீட்சா மந்திரத்தினால வந்தது அப்படிங்கிறத இந்த ஸ்தூலம் என்ற உடல் இருக்கக்கூடிய சூட்சமத்தை உணருதல். ராவணனை எடுத்துக்கோங்க. ஈஸ்வரனை தியானம் பண்ணான். சீதா பிராட்டி எப்படி கவர்றது? அவனுடைய ராட்சச உடல். ஒரு அசரீர் கேட்டது, நீ ராமன மாதிரி போய் பாரு. இந்த ராமன மாதிரி போறது சூட்சமம். நேரா ராமன மாதிரி போனார். சீதா பிராட்டி இவன் ராட்சசன் வந்திருக்கான், ராமன் மாதிரி வந்திருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுட்டான். ராமரோட வேஷம் போட்ட உடனே ராவணன் எத்தனையோ மடங்கு அழகு கூடிட்டான். போய் நின்று பார்த்தானாக்கும், ஓஹோ இது ராமனோட அசல் சம்சாரம், நம்ம ராமனோட நகல்.
இந்த பெண்ணை நம்ம தீண்டக்கூடாதுன்னு ஒரு க்ஷணம் நினப்பு வந்தது. இந்த ஒரு க்ஷணம் நினப்பு வர்றதுக்கு காரணம் என்ன? அவன் செஞ்ச சிவ பூஜை. பாவத்தை நிவர்த்தி பண்றதுக்கு பாபாதீஷ்ய பக்தின்னு பேரு. பாபதீஷ்ய பக்தி, பிரம்மத்தை உணர்தல்னு பேரு. சிவனை கும்பிட்டதுனால அவர் அசரீரா சொல்றார். ஆனாலும் அந்த வேஷத்தை கலைச்சுட்டு மறுபடியும் சீதா பிராட்டியை அடையணும்னு நினைக்கிறார். இதனாலதான் ஆசான்மார்கள் தீட்சைன்னு சொல்ற ஒரு மந்திரத்தை தினம் சொல்ற மாதிரி அதை ஜபிச்சுண்டே வரும்போது ஸ்தூலமன்ற உடல், ஸ்தூலம்னா உடல், ஸ்தூலம், பிராணன், பிண்டம், மாயாதிரேகம், காரண காரியதிரேகம், இப்படி ரிவர்ஸ்ல போகுது. அதெல்லாம் அசம்பிள் ஆகிதான் நமக்கு இந்த ஸ்தூலமன்ற உடல் கிடைக்குது. வைப்ரேட்டிங் இந்த தீட்சா மந்திரம் ஜபம் பண்ணும்போது நிகழ்வு காலத்துக்கு உண்டான பாபங்கள் விலகுது. பரபிரம்மத்துக்கு உண்டான பாபங்கள் விலகாது. பிரம்மாக்கள் எத்தனையோ பேர் பிறந்தா, எத்தனையோ பேர் மாண்டு போயிட்டா. இது நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு நினைப்பள். வேதங்கள் படிச்சு பார்த்தாதான் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். அதுல நம்பிக்கைக்கு போகணும்னா நடைமுறைக்கு அது ஒத்து வரணும். நடைமுறைக்கு ஒத்து வருதுன்னா அது செயல் ரூபத்தில் பலன் கிடைக்கணும். பலன் கிடைச்சாதான் இதெல்லாம் பிரம்மத்தை உணர முடியும். பாவ தீட்சிய பக்தின்னு பேர். பிரம்மத்தை உணர்தல், தூலம் என்ற உடல், அடுத்து அதுக்குள்ள சூட்சமம் என்ற ஒரு உடல், அதுக்குள்ள அதிசூட்சமம் என்ற உடல். இந்த சூட்சமம் ஸ்தூலத்துக்குள்ளேயே ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போகும். அதுக்கு மேல மனம் விரியாது. காரணம் ஏன்னா நம்ம பிடிச்சு வந்த கர்மாக்கள்லாம் இருக்குது. அந்த கர்மாக்கள் அப்படித்தான் வேலை செய்யும். அதுக்குதான் இந்த தீட்சைங்கிற ஸ்லோகங்களை கொடுக்கிறது. அதை தினம் பண்ணிட்டே வந்தா ஜபம், அது ஒரு சக்தி பெருகின்றே வருது. அப்ப ஸ்தூலம் விரிவாகுது. விரிவாகும் போது பரபிரம்மத்தை காண முடியாது. சாதா மனித உடல், ஆசைகள் நிறைய இருக்குது, அதை விட்டு போக முடியாது. இந்த பரபிரம்மத்தை கண்ட அம்மையார் பெருந்தேவி தாய். அதை ஆராய்ச்சி பண்ணது ஷர்குரு மணிகண்டன். இந்த பரபிரம்மத்து வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணது பெருந்தேவி தாய் மணிகண்டன் சொல்ற ஐயப்பன். நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இப்பவே நிறைய வேலைகள் வச்சுட்டு இருக்கிறோம். அதனால நமக்கு அங்க சாத்தியப்படாது. ஆகவே இந்த ஸ்தூலம் பிரியச்ச இப்ப நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு கோசரம் மகாகுரு மந்திர சுரூபத்தில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண மங்கள பீதாம்பர பந்தள மகாராஜா புத்திரானாம் அவர் அவருடைய கிரணங்களை நம்ம பாடிக்க அனுப்புறார். இந்த கிரணங்களை அதிகமா கொடுக்கக்கூடிய மகா சக்தி மணிகண்டனுக்கு தான் உண்டு. ஏன்? பிறப்பு முதல் கலி முடிகிற வரைக்கும் நைஷ்டிக பிரம்மச்சாரி. இந்த சரணம் சரணம்னு பிரம்மத்தை உணர்ற சரணம் சொல்ற போது ஒரு சரணம் பிரம்மம், இன்னொரு சரணம் அதை உணர்தல். பாப தீஷ்ய பக்தின்னு பேரு. பாப விமோச்சனம்னு அர்த்தம். இந்த மனித காலத்தை முடிக்கிறதுக்கு பாபங்களை கரைத்து முடிக்கணும். அப்ப ஐயப்பனோட கிரணங்கள் இந்த ஸ்தூலம் என்ற உடல்ல பதியுது. என்ன காரணத்துக்கு நம்ம போறோம், அந்த காரணம் முடியுது. அதனால்தான் அந்த குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறது. பேரு மணிகண்டான்னு வைக்கிறா. அந்த மணிகண்டான்னு வச்சா தீட்சை மந்திரம் அவனுக்கே திருப்பி கொடுத்தா மாதிரி ஆயிடுறது. அடுத்தது ஒரு மணிகண்டன் பிறந்துருவான். மணிகண்டன் பண்ற வேலையை தான். கார்த்திகை மார்கழி தை, கார்த்திகை மார்கழி இந்த மாசங்களிலே மணிகண்டனோட கிரணசக்தி
யார் எந்த மந்திரத்தை எந்த தேவதை மூலமா வாங்கியிருந்தா கூட, யார் எந்த தேவதையோட மூல மந்திரங்கள் உபாசனைக்கு வாங்கியிருந்தா கூட, அந்த மந்திரத்துக்குள்ள வந்து மகாகுருவான ஐயப்பன் சேர்ந்து அந்த ஸ்தூல மந்திர உடலை விரிய செய்வார். இந்த பாபதீட்சா பக்தி வந்துட்டானா உடல் பற்று கம்மியாகும், ஆசையோட விகாரம் கம்மியாகும். உலகியல் தேவையானது. கர்ப்பப்பையை சுத்தமாக்கி ஒரு குழந்தையை உண்டு பண்றார். ஜாத கர்மாவால உண்டான லக்ன பாவம் நல்லா அமைகிறது. அப்ப அந்த குழந்தை ஆயுஷோட இருக்குதுன்னு அர்த்தம். தாயோட உடல்வாகில் இருக்கக்கூடிய எல்லா நோய்கள் தீருதுன்னு அர்த்தம். தந்தைக்கு தொழில் போக்குவரத்தெல்லாம் நன்னா வருதுன்னு அர்த்தம். ஒரு தீட்சா மந்திரத்துக்கு பிரம்மத்தை உணர்வதனால வரக்கூடிய லௌகீக பலன் மட்டும், ஆன்மீக பலன் அல்ல. அடுத்தது அதுக்கு அற்புதமான ஒரு சகோதர குழந்தை பிறக்கிறது. அது தீர்காயுஷா இருக்குது. இப்ப இந்த அம்மாவும் இந்த அப்பாவும் இதை நினைச்சுட்டே இருந்தாவே பிரம்மத்தை ஒரு காலத்துல உணரக்கூடிய தீட்சா மந்திரம், பாப நிவர்த்தியான மந்திரத்தை நம்ம ஒரு ஆசான் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம்ன்றது தெரியும். வழக்குகளால வர்ற பிரச்சனை எல்லாம் போகும். போன உத்தியோகம் திரும்ப வரும். நம்ம பேர்ல இருக்கிறது இன்னொரு பேருக்கு பட்டா போச்சுன்னா அது நம்ம பேருக்கே வந்துடும். அதுக்கு அரசும் அரசாங்க சம்பந்தமும் நமக்கு சாதகமா இருக்கும். இதெல்லாம் முடியும். தண்டனைகளுக்கு உட்பட்ட, தண்டனை அனுபவிக்கக்கூடிய, அரசால் நியமிக்கப்பட்ட கடுமையான தண்டனைகள் கூட விலகி போகும். அவ்வளவு பாவத்தை பாபதீட்சா பக்தி மூலம் பிரம்மத்தை உணர்தலுக்கு முன்னாலே சரணோம் சரணோம், பிரம்மம் ஒரு சரணம், உணர்தல் ஒரு சரணம். இது பிறப்புக்கு பிறப்பு போய் பரபிரம்மத்தை காட்டிக் கொடுக்கும். இது 10,000 கோடி முறை பிறந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரே பிறப்புல ஆசானை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரே பிறப்புல ஆசானை யாரும் நம்புறதில்லை. லிங்க் பாருங்க, இதுக்கு லிங்க் கனெக்ஷன் பேரு. இதெல்லாம் சரியா வர்றதுதான் பாபதீட்சா பக்தி 39வது பக்ஷி. ஆன்மீகத்தை அப்படியே தள்ளிண்டு போகுது. தெலுங்குல சொல்லுவா, చేసిన పాపం గోతుల పుట్టుకుని కాశీకి పోతే కర్మం తీరదున్னுவா. மடியில பாவம் வச்சுக்கிட்டு கங்கையில போய் குளிச்சா பாவம் போவாதான். கங்கையே பாவத்தை பண்ற அளவுக்கு மனுஷன் போய் குளிச்சான்னா அதுக்கு பாவம் வந்துருமா. చేసిన పాపం గోతుల పుట్టుకుని காசிக்கு போதே கர்மம் தீரதுன்னுவா. எல்லா கர்மத்தையும் இந்த பாபதீட்ச பக்தி நிவர்த்தி பண்ணிடுது. தீட்சான்னு சொல்றதை விட இப்ப இருக்கக்கூடிய பாவங்கள் கம்மியாச்சுன்னா அடுத்த பிறப்பு சரியாயி, இப்ப இருந்த பிறப்பு, இதுக்கு முன் இருந்த பிறப்பு, அடுத்த பிறப்பு, இதெல்லாம் சீராக்கிறது பாபதீட்சா பக்தின்னு பேர். இந்த பாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தீட்சை திஷ்யான்னு சொல்றது. இதுக்கு பாபதிஷ்யா பக்தின்னு பேர். இப்ப நம்ம 39 பார்த்துட்டோம். அடுத்து 40க்கு போகலாம். சத்த பொறுத்து இருந்து போகலாம்.